யாவரும் தனித்துவம் செய்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் முதல் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் ஆரம்ப பாடலாக நாம் யாவரும் எழுந்து பாடலின் 6 பாடுவோம். பக்கம் 13. போற்றும் போற்றும் புண்ணிய நாளரை போற்றும். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் வானோர் கோடி பாடவும் என்பமா பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய மாந்தர்யாரும் வாருமானந்தமா நேசமே கரத்திலேந்து மாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும் பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் பாவநாசம் சேவிக்க முயன்றார். பாடுபட்டு பிராணத்தியாகமாகி வானராஜ்ய வாசலை திறந்தார். மகதா ஸ்தோத்திரமென்றுமென்றும் வாழ்க வாழ்க ஜெகத் ரட்சகா அருள்நாதா மாசனுகா பரஞ்சோதி வல்லதேவா கருணை நாயகா போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் விண்ணோ மனோ இசைந்து பாடுவோம். போற்றும் போற்றும் ஏக மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும். மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி
மேலாலுமே லோகமெங்கும் நீதியின் பீடத்தை சூடி ஜோதியாக பாலன பண்ணுமே. வேத வாசிப்பு ஜாய் வாசிப்பாங்க. மாறி மாறி வாசிக்க வேண்டிய வேத பகுதி வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை. வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவர்களையும் கண்டேன். அவருடைய சாமகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடங்காணப்படவில்லை. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரீடங்களின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆரம்ப தொகுப்பு அபிஜித மாவட்டம். இப்போது நேற்று செய்தியை அமிதம் அவர்கள் இருப்பார். எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். நம்ம இன்னைக்கு நேச்சர் டாக்கில் எதை பற்றி பார்க்குறோன்னா, இது வந்து நேச்சர் டாக்கில் நேச்சர் லெசன், நம்ம நேச்சர்லேருந்து கற்றக்கூடிய ஒரு லெசனை தான் பார்க்குறோம். எங்கள் அண்ணன் இதை பற்றி நேச்சர் பேசுகிறப்ப அவன் கேட்டான், இந்த நேச்சராகவே பேச வராது, அவனுக்கு எப்படி நேச்சர் கொடுத்தாங்க அப்படின்னு. தேவனோட கிருபையினால இங்கே வந்து பேச முடியல. இப்போ நம்ம பார்க்க போகிற வந்து பைபிளில் ஒரு விலங்கை பற்றி நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கு. அது என்ன விலங்குங்க தெரியுமா? பைபிளில் இந்த விலங்கை பற்றி நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கு. ஆடு கேட்டது, சீப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஆடு பிடிக்குமா? சாப்பிட பிடிக்குமா இல்லை வளர்க்க பிடிக்குமா? பார்க்க பிடிக்குமா? நம்ம ஆடு ஒரு சீப், அதாவது செம்மறி ஆடை பற்றி பார்க்குறோம். செம்மறி ஆடு வந்து ரொம்ப மென்மையான ஒரு குணமுடைய ஒரு
விலங்கா இருக்குது. அது வந்து எங்க மேக்ஸிமம் காணப்படும்னா மிடில் ஈஸ்ட் ஏசியாவில், அப்புறம் சென்ட்ரல் யூரோப்பில், அப்புறம் நார்த் அமெரிக்கா, இந்த 3 இடத்துல பெரும்பாலுமா நிறைய இருக்குது. இதோட வகைகள் எத்தனை இருக்குன்னா 1000க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயுமே யூஎஸில் வந்து 60க்கும் மேற்பட்ட வகைகள் வந்து செம்மறியாட்டு இனத்தை பார்க்க முடியும். இதோட குணாதிசயம் என்னன்னா கூகுளில் போயிட்டு வெரி ஹம்பிளான அனிமல் எதுன்னு போட்டிங்கன்னா இதோட நேம் தான் வருது. சீப் வந்து ரொம்ப ஹம்பிளான ஒரு அனிமலாக இருக்குது. அதோட ஸ்டியரிங் சென்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனால தன்னோட மீன்பன் எங்கேருந்து கூப்பிட்டாலும் அது வந்து அது கை கொடுக்கறதுக்கு அது வசதியாக இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து ஒரு சோசியல் அனிமல். தன்னோட இனத்தோட ரொம்ப வந்து சேர்ந்து இருக்கிற ஒரு கூட்டமாக வாழக்கூடிய ஒரு அனிமலாக இருக்குது. அது எப்பவும் பிரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குமா. ஒரு ஆடு மட்டும் தனியாக போச்சுன்னா அதுக்கு வந்து எப்பவும் பயந்த ஒரு சுபாவமாக இருக்கும். அது தவறி போகிறதுக்கு அநேகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால எப்பவுமே அது வந்து சோசியல் அனிமல் மாதிரி ஒரே கூட்டமாக தான் வாழும். இதுக்கு வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்காது. இப்போ ஏதாவது தவறி போயிடும், திரும்ப வந்து தன்னோட கூட சேரணும் அப்படின்ற ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக கிடையாது. ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு அனிமல் இந்த ஷீப் வந்து. அதை பார்க்குறப்போ ஒரு சின்ன குழந்தைய நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு பிறந்த குழந்தை நம்ம கையில் தூக்கி பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மென்மையான ஒரு குணமுடைய ஒரு அனிமலாக இருக்குது. இப்போ பிறந்த ஆட்டுக்குட்டியும் ஒரு சின்ன குழந்தை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே சுபாவத்தோட உடைய ஒரு சிமிலாரிட்டி பார்க்கலாம். அவ்வளோ வந்து மென்மையாக இருக்கும். இது வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் அனிமல். யாராவது அது ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அதால் செயல் பண்ண முடியும். இப்போ கீழே விழுந்துருச்சு இல்லை உருண்டுருச்சு அப்படின்னா யாரும் தூக்கி விட்டால் மட்டும்தான் நடக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிஹேவியரில் அது இருக்குது. பைபிளில் வந்து இந்த அனிமலுக்கு 170க்கும் மேற்பட்ட இடங்களில் நம்ம பைபிளில் பார்க்கலாம். பைபிளில் மட்டும் இல்லை, இது வந்து ஏசப்பாவுக்கும் கம்பேரிசனாக இந்த அனிமலை காட்டுறாங்க. தேவனோட பிள்ளைகளுக்கும் இதில் வந்து இந்த அனிமலை வந்து கம்பேரிசனாக காட்டுறாங்க. இது நம்ம பைபிளில் அநேக வசனங்களை பார்க்கலாம். ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். எப்படி ஏசப்பாவுக்கு இது ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யோவான் வந்து சொல்கிறார்ல, யோவான் 1:29 ஏசப்பாவை பார்த்து இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி, எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஏசாயா 53:6-7 நம்ம பார்க்குறப்போ அவர் ஒரு ஆடு மாதிரி கற்பனை பண்ணுறாங்க. ஒரு மயிர் கத்திரிக்க போகிற ஆடு வந்து எவ்வளோ அமைதியாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஏசப்பாவை சுட்டி காட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு அமைதியான குணத்தோட ஏசப்பாவை காட்டுறாங்க. அப்புறம் மெய்ப்பெண் ஆடும் அவர் தான், மெய்ப்பெண்ணும் அவர் தான். அப்படி 2 சிமிலாரிட்டி அதில் காட்டுறாங்க. சங்கீதம் 23:1 நம்ம பார்க்குறப்போ சொல்லுங்க, கர்த்தரின் மெய்ப்பனாக இருக்கிற நான் தாழ்த்திடேன் அப்படின்ற ஒரு மெய்ப்பனாக காட்டுறாங்க. மெய்ப்பனாக இருந்ததுக்கு நிறைய வசனம் இருக்குது. யோவான் 10:11 வந்து நானே நல்ல மெய்ப்பன் ஏசப்பா சொல்றாங்க. அதே மாதிரி எபிரேயர் 13:20 அவர் வந்து பெரிய மெய்ப்பர்னு சொல்றாங்க. 1 பேதுரு 5:4 வந்து பிரதான மெய்ப்பர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஏசப்பா வந்து மெய்ப்பருக்கும் நிறைய சுட்டி காட்டுற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆடு அப்படிங்கிறது சுட்டி காட்டுற நிறைய விஷயம் இருக்குது. வெளிப்பட்டல் பார்த்தீங்கன்னா ஏசப்போட குணங்களை காட்டுறதுக்கோ இல்லை ஏசப்பா ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கோ ஆட்டுக்குட்டி அளவுக்கு மட்டும்தான் போட்டிருப்பாங்க. அந்த வசனம் வந்து வெளிப்படத்தில் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆட்டுக்குட்டி ஆனார் அப்படின்றத. இந்த மாதிரி ஏசப்பாவுக்கு மட்டும்தான் அந்த சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னா அப்படி இல்லை. இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஏசப்பா வந்து அந்த ஆடோட ஆடு அப்படிங்கிறத சிமிலாரிட்டி காட்டினாங்க. இஸ்ரேலர் என்ன சொல்றாங்க, திருமந்தையே பயப்படாது அப்படின்றாங்க. இஸ்ரேல் ஏன்னா உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் இஸ்ரேல் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாக இருக்குது. அது தேவனுக்கான ஒரு சிறு மந்தையாக இருக்குது. அதனால ஏசப்பா வந்து அது வந்து ஒரு ஆட்டு மந்தை, சிறு மந்தை அப்படின்றாங்க. மத்தியில் நம்ம பார்க்குறோம், மத்திய 15:24 காணாமற் போன ஆடுகளை போல அழிஞ்சிருக்காங்கன்னு ஒரு வாசனம். அது வந்து இஸ்ரவேலர்களை குறிக்குது. அது மாதிரி சீஷர்கள்ட்ட சொல்லும்போது சொல்றாங்க, காணாம போன இடத்த ரிட்டர்ன் மேலே போங்க, அவங்கள வந்து நீங்கள் சேர்த்துங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி எரேமியா 50:6 வந்து காணாமல் போன ஆடுகள்னு தன்னோட ஜனங்களை குறிக்கிறாரு. மத்திய 9:36 வந்து மெய்ப்பெண்ணெல்லாம் ஆடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, திரளான ஜனங்களை அவர் பார்க்குறப்போ மெய்ப்பெண்ணெல்லாம் ஆடுகள் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் ஞாபகப்படுறாங்க. இப்படி தேவன் மட்டும் இல்லை, அவரோட பிள்ளைகளையும் ஆடுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டி இந்த சீப்போட குணத்தை எல்லாம் பார்க்க முடியும். ஏன்னா ஆடுகளோட குணம் எப்படின்னா அதே மாதிரி தான் அந்த இஸ்ரவேலோட குணம் இருக்கு. தனக்கு நடத்துகிற லீடர் நல்லா இருந்தாங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனமே நல்லா ஃபுல்லாக வந்து
நல்லா நல்ல தேசமா இருந்தது. இப்போ ஒரு ராஜா மோசமா இருந்தாருன்னா அந்த இஸ்ரேல் ஜனமே ஃபுல்லா மோசமாயிடுச்சு. ஒரு கூட்டம் அப்படி வழி விலகி போகும்போது அதை பின்பற்றி நிறைய கூட்டம் வழி விலகுற மாதிரி ஒரு ஒரு சூழல் அந்த இஸ்ரேல் ஜனங்கிட்ட இருந்தது. அதை கம்பேர் பண்ணி தான் ஏசப்பா வந்து இது வந்து ஆட்டு மந்தைய போல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னு நினைச்சிருக்கேன். அப்புறம் ஓகே, நல்ல மெய்ப்பனுக்கு தன்னோட ஆடுகள் செவி கொடுக்குதா அப்படின்றத யோவான் 10:27 நம்ம பார்க்குறோம். என்னோட ஆடுகள் என்னோட சத்தத்துக்கு செவி கொடுக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரி யோவான் 10:3 யோவான் 10 அதிகாரத்துக்குள்ள இந்த ஆடுகளை பற்றி நிறைய விஷயங்களை, அதாவது தன்னோட ஜனத்துக்கு தன்னை வச்சு நிறைய விஷயத்த தேவன் சொல்றாங்க. யோவான் 10:3 ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிறாராம். யாராவது ஆடுக்கு நம்ம பேருக்கு பார்த்துருக்குமா? பிள்ளைகளுக்கு பேர் வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் ஒவ்வொரு ஆடுக்கும் அந்த மேய்ப்பன் வந்து பேர் சொல்லி கூப்பிட்ற ஒரு சூழல் அங்கே வருது. அது மாதிரி அந்த ஆடை பின்பற்றுறது எப்படின்னா, வெளிப்படுத்தல் 14:4 நம்ம பார்க்குறோம். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவர் பின்பற்றுறதுக்கு ஒரு ஜனம் இருக்கு. அந்த ஜனம் யாரு? 1,44,000 பேர் தான் அந்த ஜனமாக காட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்டோட குணாதிசயம் நமக்கு இருக்கணும். ரொம்ப இன்னசென்ட்டா, ரொம்ப ஹம்பிளா, தன்னோட மேய்ப்பனுக்கு செவி கொடுக்குற ஒரு குட்டியா, ஒரு குழந்தை மாதிரி தன்னை லீட் பண்ணுறதுக்கு ஒரு இப்படி நம்ம ஷீப்லேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். இந்த மாதிரி இயற்கையில் தேவன் படுத்த எல்லா விஷயத்துலேருந்து ஒரு தேவனோட பேர், தேவனோட சுத்தத்தை காட்டுறதுக்கு அவன் ரெடியாக இருக்கிறாரு. நம்ம அதை பார்த்து அது வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. தேவன் நம்ம ஆசீர்வதிப்பாராக. இயேசு சேவையை பகிர்ந்து கொடுத்த சகோதரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் இரத்த சாட்சிகள் கொடுத்த செய்தியை சுஜாதா அவர்கள். ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரமபிதாவே, இது இந்த அழகான ஓய்வு நாள்களையும் நீர்த்தாமே எங்கள் அழைப்பிற்காக நன்றி தாக்கத்தையும், இது இன்னைக்கு நாளாகவும் வருகின்ற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆசீர்வதியும், வராமல் தடைப்பட்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறாரு. இதை பேசுகின்ற உங்கள் மகனை மறித்து நீத்தாமல் பேசுவதனால் பேசுவதாக தெரிவிப்பதாவே. ஆமாம். என்னை கடைசியாக கூப்பிடுவான்னு பார்த்தேன். நிறையா படித்து நிறையா நோட்ஸ் எடுத்துடலான்னு பார்த்தேன். நான் சொல்லாததால் என்னை உடனே கூப்பிட்டாங்க. சரி, ஓகே. இன்னைக்கு ரத்த சாட்சியை பற்றி நம்ம பார்க்கலாம். ரத்த சாட்சி பற்றி மோஸ்ட்லி நம்ம ஃபாரினர்ஸ் பற்றி நம்ம படிப்போம்ல, ரத்த சாட்சினாலும் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்கலான்னா, நம்ம தமிழ்நாட்டில் யார் வந்து ரத்த சாட்சியாக மறிச்சாங்கன்ற ஒருத்தரை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செவன்த் அட்வன்ஸ் சர்ச் வந்து எப்போ உள்ளாரக்க வருது அப்படின்றத பற்றியும் ஒரு சின்ன ஒரு தொகுப்பை கொடுத்துட்டு நான் திரும்ப நான் இங்கே உள்ளே வந்துட்டேன். ஆனால் வந்து தாமஸ் வந்து AD 52 உள்ளே வராங்க. மிசூரி கேரளாவில் உள்ளே வராங்க. ஆனால் வந்து அப்போது அவரால் பரப்பப்படுற எல்லா சத்தியங்களும் முழுசாக போய் சென்றடையுது. ஆனால் இன்னொரு விஷயம், 18th செஞ்சுரியில் வந்து 2 பேர் உள்ளே வராங்க. எப்படி வராங்கன்னா, கல்கட்டா வராங்க ட்ரெயின் மூலிமா. கல்கட்டாவுக்கு வந்து பாம்பேயில் வந்து ஒரு ஊழியம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து நான் சொன்னது 52 AD வந்து தாமஸு கேரளாவில் மிசூரியில் வந்து லேண்ட் ஆகுறாரு. நான் இங்கே சொல்கிறது வந்து 1890 பற்றி பேசிகிட்டு இருக்கேன். 2 பயணிகள் வராங்க, பெர்சி மேகன் அண்ட் ஸ்டீஃபன் ஆஸ்கல் 2 பேர் உள்ளே வராங்க. ட்ரெயினில் வராங்க இந்தியாவுக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, உலகம் ஃபுல்லாக இவங்க சுற்றுனவங்க. உலகம் ஃபுல்லாக சுற்றுனவங்க. இப்போ இங்கே ஒரு விஷயம் நடக்குது. நவம்பர் 1893 30 வருஷம் கழித்து செவன்த் அட்வன்ஸ் சர்ச் வந்து ஆரம்பிக்கப்படுது. அப்போ வந்து பேட்டல் கிரீக் காலேஜ், அந்த பேட்டல் கிரீக் காலேஜில் அந்த ஸ்டூடெண்ட் வெளில வராங்க. ஒருத்தவங்க வந்து வில்லியம் லங்கர் அண்ட் ST ஸ்ட்ரூப் அப்படின்னு வராங்க. கொஞ்சம் பேரெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். நிறையா நீங்கள் இப்போ கற்றுக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் நீங்கள் ரிசீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் கொஞ்சம் பொறுமையாக போகிறேன். சரி, வில்லியம் லங்கரும் ஸ்ட்ரூப்பும் உள்ளே வராங்க இல்லையா? இவங்க உள்ளே எங்கே வராங்கன்னா மெட்ராஸ் போகிறாங்க. ஆல்ரெடி மெட்ராஸில் வந்து யார் இறந்துருக்கா? தாமஸ் இறந்துருப்பார். இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணுறாங்க, லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் அவங்க வந்து இந்த கைப்பிரதிகள்லாம் விற்கிறாங்க. அப்போ விற்கும்போது மெட்ராஸ் பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்க, இது எங்களோட லோக்கல் லாங்குவேஜ் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, லோக்கல் லாங்குவேஜில் வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதை படிக்க ரொம்ப ஆர்வமாக படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 1894 வந்து 5 பேர் உருவாகிறாங்க இந்தியாவிலேயே. இப்போ வந்து நம்ம வந்து பெர்சி மேகனை பற்றி பார்த்தோம், ஸ்டீஃபன் ஆஸ்கல் பற்றி பார்த்தோம். ட்ரெயின்லேருந்து வந்தாங்க, கல்கட்டா வந்து பாம்பே வந்து ரீச் ஆகிறாங்க.
அதுக்கப்புறம் 2 ஸ்டூடெண்ட் வராங்க, வில்லியம் நேக்கரு, எஸ்டி ஸ்டூப்னு இவங்க வராங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸில் ஒரு ஆள், மைசூரில் ஒரு ஆள், ஹைதராபாத்தில் ஒரு ஆள், கல்கட்டாவில் 2 பேர் உருவாகுறாங்க. மொத்தம் 5 பேர் என்ன பண்ணுறாங்க, லிட்ரேச்சர் எகாலஜிஸ்டாக மாறுறாங்க. அதில் வந்து 3 பேர் ஆஸ்திரேலியாக்காரங்க. சரியா? சரி. இப்போ வந்து 1895 இன்னொருத்தவங்க வராங்க. நான் வந்து 1893 வரைக்கும் பேசிட்டு இருந்தேன். இப்போ 1895 ஒரு விஷயத்த பேசுகிறேன். ஜார்ஜியா பரஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க, கல்கட்டா வந்து ரீச் ஆகுறாங்க. இவங்க ஃபாரினர் தான். இவங்க வந்து ஒரு பைபிள் இன்ஸ்பெக்டர். இவங்க வந்து தனியாக தான் வராங்க. இவங்களோட வேலை என்னன்னா, தனியாகவே ஒரு மிஷினை என்ன பண்ணணும், ஒரு சென்டரை இன்ஸ்டால் பண்ணணும். இதுதான் இவங்களோட வேலை. இவங்க அதை விட்டு என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. இவங்களோட வேலை இண்டிவிஜுவலாகவே இருந்து ஒரு மிஷினை கிரியேட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுறாங்க, இவங்க YWCA அப்படின்ற ஒரு இவர் பெண்களுக்கு உண்டான ஒரு ஒரு சென்டர், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குங்களேன். YWCAன்னா இது கிறிஸ்டின் அசோசியேஷனு ஒன்லி ஃபார் யங்கர் உமனுக்காக செய்யறது. எப்படி விமன்ஸ் வந்து அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கொண்டு வரது, அவங்களுக்கு எப்படியெல்லாம் எஜுகேஷன் கொடுக்கறது அப்படின்ற பற்றி ஒரு சொசைட்டி தான் YWCA. இந்த YWCAல தான் யார் தங்குறாங்கன்னா, ஜார்ஜியா பரஸ் தங்குறாங்க. சரியா? அங்கே தங்கி இவங்க வந்து ஒரு வெஜிடேரியன் டயட்ன்றதை இவங்களை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட மீல்ஸுக்குன்னு இவங்க ஒரு சில விலையெல்லாம் குறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜியா பரஸ் வந்து கவனிக்கப்படாமலே விட்டுறாங்க. இந்தியாவுக்கு வந்தாலும் கவனிக்கப்படாமலே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து இங்கிலாந்துக்கு வராங்க. இது எதுக்காக வராங்க அப்படின்னா, ராபின்சன் கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்காக வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டிக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையில் ஒரு வாட்ச் ஒன்று கட்டியிருப்பாங்க. அந்த வாட்ச் வந்து பேக்லேருந்து எடுப்பாங்க. அப்புறம் அந்த வாட்ச் சரியாக ஓடாது. அப்புறம் ஓடும்போது அவங்களுடைய மனசெல்லாம் வந்து பழையபடி வரும். அது கொஞ்சம் பெரிய ஸ்டோரியாக இருக்குது. இப்போ வந்து நான் முடிக்கிறேன், ரொம்ப நிறையா இருக்குது. இப்போ பரஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஞானிபாலா பிஸ்வாஸ்னு ஒரு லேடியை மீட் பண்ணுறாங்க. ஞானிபாலா பிஸ்வாஸ் வந்து இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்வென்டிஸ்ட் பேப்டைஸ்ட் மெம்பர் விமனில். இந்தியாவில் ஃபஸ்ட்டு அட்வென்டிஸ்ட்டு விமன் மெம்பர் யாருன்னா ஞானிபாலா பிஸ்வாஸ். இந்த கதையை நான் இதோட நிற்கிறேன், இன்னும் பெருசாக போகுது. அடுத்தது நம்ம தமிழில் வரேன். இது ஆஸ்திரேலியா நடந்த சம்பவம், இது பெருசாக இருக்குது. நான் தமிழுக்கு வரேன். தமிழில் யாருக்கு நான் வரேன் அப்படின்னா, ரொம்ப ஃபேமஸான சத்தியம் புகுந்த இடம் இந்தியாவில் சவுத் சைடில் திருநெல்வேலி மாவட்டம். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த நிறைய பேர் இருக்கு. யார் வராங்கன்னா, ஒரு சின்னமுத்துன்னு ஒரு சின்ன பையன் உருவாகும். அவன் பேர் இயற்பெயர் சின்னமுத்து. பட் வந்து 1772 பிறக்கிறாரு. இவருடைய ஒர்க்கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காட் ரிலேட்டடாக தான் இருக்கும். இது நான் திறந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசுறது. நான் தான் ஷாக்கிங் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போது சின்னமுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா இறந்துடுறாங்க. இப்போ யாருமே சின்னமுத்துக்கு இல்லை. சின்னமுத்து வந்து ஸ்டில் வந்து ஸ்கூலுக்கு போகல, அவருக்கு என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. ஆனால் சின்னமுத்து வந்து அப்பா அம்மா இறந்ததுனால எங்கே போகிறாரு அப்படின்னா, மாமா வீட்டுக்கு போகிறாரு. மாமா வீட்டில் 17 இயர்ஸ் வரைக்கும் தனியாகவே என்ன பண்ணுறாரு, வாழ்ந்துட்டே வராரு. அதுக்கப்புறம் மாமாவோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்னமுத்துவை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ சின்னமுத்தை டிஸ்டர்ப் பண்ணும்போது இங்கே தான் காட் வந்து சின்னமுத்துக்கு ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. இதுக்கப்புறம் நீங்கள் தான் சரி வராது, இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சின்னமுத்து என்ன பண்ணுற காடோ அந்த அவங்களுடைய சொந்தக்காரனை விட்டு பிரிக்கிறாரு. பிரித்து இப்போ வெளில வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இவர் கிட்டத்தட்ட ஒரு அனாதை மாதிரி தான், யாருமே இல்லை. இப்போ எங்கே போகிறாரு அப்படின்னா, ராஜபாளையம் போய் ரீச் ஆகிறாரு. ராஜபாளையத்துக்கு என்ன பண்ணுறது, அங்கே சின்ன சின்ன கடைகள் வேலையெல்லாம் செய்கிறாரு. அந்த கடை வேலை செஞ்சுட்டு அங்கே இருக்கிற முதலாளிகள் என்ன பண்ணுறாங்க, நீ இங்கே இருந்தால் நல்லா இருக்காது தம்பி, ஏன் தஞ்சாவூருக்கு போ, தஞ்சாவூரில் போனால் நிறைய விஷயம் நீ கற்றுக்குவ, நிறைய வேலை செய்யலாம், நிறைய லாபம் கிடைக்கும், அதனால் நீ தஞ்சாவூருக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கடை முதலாளிகள்லாம் சொல்லவே இவர் என்ன பண்ணுறாரு, தஞ்சாவூருக்கு ஷிஃப்ட் ஆகுது. தஞ்சாவூர் ஷிஃப்ட் ஆகி அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுதான் ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு இன்விடேஷன் கொடுக்கப்படுது. ஸ்குவாட்ஸ் என்ன பண்ணுறாரு, இவர் ஃபாரினர்ஸ் தான். கிறிஸ்டோபர் ஸ்குவாட்ஸ் ஐயர் என்ன பண்ணுவார், இவங்க வேலை செஞ்ச கடையில் தெருக்கல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். எப்படி இளஞ்சோட்டு வந்து ஒரு வில்லியம்னர் பிரசங்கம் தான் கேட்டுருப்பாங்க எனக்கு கரெக்டாக. இளஞ்சோட்டு வந்து வில்லியம்னர் யாரோட பிரசங்கமே கேட்பாங்க. கேட்கும்போது அப்போ அவங்க மனம் மாறுவாங்கல்ல, அதேமாரி வந்து இந்த சின்னமுத்து வந்து என்ன பண்ணுவார், ஸ்குவாட்ஸோட பிரசங்கத்தை கேட்டுட்டு இருப்பார். அப்போ இவர் கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பார். கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் அவர் கேட்டுகிட்டே இருக்கும். உடனே போயிட்டு ஒரு ஸ்குவாட்ஸ் கிட்ட போயிட்டு, நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னாரு. அப்போ வந்து ஸ்குவாட்ஸை வந்து சின்னமுத்து பார்த்து, இதுமாரி வந்து நான் இயேசுவை பற்றின சின்ஸ்டேட் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்.
அப்போ எனக்கு சொல்லிக் கொடுங்க நானும் கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்பாப்புல. அப்போ ஸ்குவாட்ஸ் வந்து நிறைய விஷயத்த ஜீசஸ் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ ஸ்குவாட்ஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ வந்து இனிமேல் என்ன பண்ணாத, வேலைக்கெல்லாம் போகாத, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நீ படித்தா நீ பெரிய ஆளாக வருவ, நீ எதுக்கு நீ கடையிலலாம் வேலை செய்ய கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாட் சொல்லுவாப்புல. அப்போ ஸ்குவாட் சொல்லும் போது சரி என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இவரு 17 இயர்ஸ் வரைக்குமே இவருக்கு என்ன தெரியாது, எழுத படிக்க தெரியாது. சரியா, இதெல்லாம் வந்து தஞ்சாவூர் ரிலேட்டடான ஒரு ஏரியாவில் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, இது வந்து ஃபாரின்ல நடக்கல. நம்ம படித்த மிஷனரிஸ் நோட்ஸ் எல்லாம் ஃபாரின்ல நடந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். இன்னைக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்த சம்பவத்தை பற்றி படிக்கிறீங்க. சரியா, இப்போ ஸ்குவாட்ஸ் வந்து சின்னமுத்து வந்து படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சு அவரும் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகிறாரு. அதுக்கப்புறம் நல்லா படித்து முடிச்சு வந்தேன் ஸ்குவாட்ஸ் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து இறையியல் படிப்பு படிக்க வைக்கிறாரு. இறையியல் படிப்பு நல்லா படிக்க வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவர் ஒரு உபதேசியராக ரெஜிஸ்டர் பண்ணி இவர் ஒரு பாஸ்டர் மாதிரி ஒரு ஒரு நபராக உருவாக்கிடுறாரு. யார், ஸ்குவாட்ஸ் உருவாக்கிடுறாரு. ஸ்குவாட்ஸ் உருவாக்கினோடனே என்ன பண்ணுவாங்க, அங்கே அந்த ஏரியா ஃபுல்லாக என்ன பண்ணுவது, நல்லா ஊழியம் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, குளோரிங்டான்னு ஒரு அம்மையார் என்ன பண்ணுவாங்க, இவர் பிறந்த ஊர்லேருந்து இந்த ஸ்குவாட்ஸுக்கு வந்து ஒரு விஷயத்தை கேட்பாங்க. எனக்கு வந்து இங்கே நெல்லை மாவட்டம், இன்னும் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கே இருக்கிற சர்ச்சுக்கெல்லாம் என்ன வேணும்னா ஒரு உபதேசியார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாட்ஸுக்கு ஒரு பர்மிஷன் கேட்பாங்க. அப்போ ஸ்குவாட்ஸ்க்கு இருந்த ஒரே நம்பகமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அது நம்ம சின்னமுத்து தான். அதுக்கப்புறம் சின்னமுத்து என்ன பண்ணுறாங்க, ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போது ஆனால் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னமுத்துக்கு டேவிட்னு ஒரு பேர் கொடுக்குறாரு ஸ்குவாட்ஸு. டேவிட் சுந்தரானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அந்த பேரோட எங்கே வராருன்னா அவருடைய பிறந்த ஊர்கிட்ட வராரு. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா ஊழியம் பண்ணுறாரு. இவர் ஊழியம் பண்ணும்போது நிறையா மக்கள் ஏற்றுக்கிறாங்க. இவர் அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சொந்த ஊருக்கு நான் போக விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். அங்கே போகும்போது ஆல்ரெடி இவர் 17 வயசு தானே இவர் ஊரை விட்டு ஒடியாராரு. அப்போ ஒடியாரும் போது இவர் சொந்த ஊருக்கு போக ஒரு சான்ஸ் கிடைக்கும். அங்கே போகும்போது இவருடைய மாமா அத்தையெல்லாம் பார்ப்பார். மாமா அத்தையெல்லாம் பார்க்கும்போது நீ இறந்துட்டு தான் நாங்கள் நினச்சோம், ஆனால் நீ இப்போ உயிரோட வந்துட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த அவங்களுடைய 4 ஃபேமிலிஸ் இருக்கும். 4 ஃபேமிலிஸையும் சின்னமுத்து என்ன பண்ணிடுவார், கிறிஸ்டியானிட்டியாக மாற்றிடுவார். கிறிஸ்டியானிட்டியை மாற்றினதுக்கப்புறம் அங்கே ஒரு சர்ச்சஸ் எல்லாம் கட்டி அப்புறம் 70 பிரான்ச்சை உருவாக்குவார். 70 பிரான்ச்சுக்குமே இவர் ஊழியம் பண்ணுவார். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போ இருந்த அந்த அந்த பிராமணர்கள் நிறையா அந்த அந்த கேஸ்ட் வைஸ் ரிலேட்டடான பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க, ஜமீன்தார்கள். இங்கே தான் ஒரு பெரிய ஆபத்தே வரும். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா டேவிட் சுந்தரம் என்ன பண்ணுவாங்க, தென்கிழக்கு பகுதியான அந்த சாத்தான்குளம், திசையன்விளை, உவரி, குலசேகரப்பட்டினம், தென் திருப்பேரை, ஆழ்வார் திருநகரி, இந்த இடங்கள்லாம் நற்செய்தி சொல்லிக்கிட்டே வருவார். சொல்லிட்டு வரும்போது அப்போது 5670 பேருக்கு என்ன பண்ணுவார், ஞானஸ்தானம் கொடுத்துருவார். இவருடைய டெவலப்மெண்ட்டு பிடிக்காம என்ன பண்ணுவாங்க, ஜமீன்தார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இவரை கொலை பண்ண திட்டம் போடுவாங்க. இவர் உண்டாக்குன சர்ச்சஸ், இவர் கட்டின வீடெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்குவாட்ஸுக்கும் சரி சின்னமுத்துக்கும் சரி, அவங்க சின்னமுத்துக்கு வந்து இது தெரியும், சிலம்பாட்டம் தெரியும். இப்போ சின்னமுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இதுமாரி ஜமீன்தார் வந்து நம்ம வீட்டெல்லாம் சர்ச்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அப்போ வந்து நம்ம எப்படி தடுக்கணும் அப்படின்னா நம்ம சிலம்பை வச்சு நம்ம தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டில் வந்து எரிப்பந்து இருக்குல்ல, எரிப்பந்தத்தை வந்து தூக்கி அடிப்பாங்களாம் சர்ச்சு மேலே. அப்போ சர்ச் மேலே தூக்கி அடிக்கும்போது அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த ஸ்டிக்ஸ் மூலிமா அந்த எரிப்பந்தத்தெல்லாம் தடுத்து ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து அவங்க சர்ச்செல்லாம் காப்பாற்றி பத்திரமா வழிநடத்தி கொண்டு வந்தாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டுங்க அது திரும்பவும் சின்னமுத்து என்ன பண்ணுவார், இடம் இல்லாத என்ன பண்ணுவார், வேற ஒரு பகுதிக்கு எல்லா மக்களையும் கூட்டி போவார். அவ்வளோ மக்களையும் கூட்டி போயிட்டு நிறையா சர்ச்சஸ் எல்லாம் உருவாக்குவார். ஆனால் வந்து ஜமீன்தார்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது கொண்டு ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் போடுவாங்க. இங்கே நிறைய ஊர் ஃபார்ம் ஆகும். விஜயராமபுரம், சண்முகபுரம், சந்திரராயபுரம், சாமித்தோப்பு, தத்தார்மடம் போன்ற கிராமங்களில் உள்ள ஆலயங்களை தீயிட்டு கொளுத்துனாங்க. யாருன்னா ஜமீன்தார்கள். இந்த ஊரெல்லாம் எனக்கு நிஜமாக தெரியாது, ஒரு திருநெல்வேலி பீப்புள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஊரெல்லாம் இவங்க தான் ஃபார்ம் பண்ணார், சின்னமுத்து தான் உருவாக்குறாரு. எதுக்காகனா சுவிசேஷத்தை அறிவிக்கின்றதுக்காக. ஏன்னா ஜமீன்தார்கள் தொலை தாங்க முடியாமல் நிறைய மக்கள் காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ சேஃப்டி இல்லாத ஒரே காரணத்தால் சின்னமுத்து டேவிட் சுந்தரானந்தம் என்ன பண்ணுறாரு,
சின்ன சின்னதாக வீடு கட்டி கொடுக்குறாரு, பெரிய நிலத்தெல்லாம் வாங்கி அந்த ஊர் பேர் வந்து அடையல்னு சொல்கிறேன். அடையல்னு ஒரு கிராமத்தை பார்க்கல, ஒரு தரிசு நிலம் இருந்திருக்கு. அந்த தரிசு நிலத்தை காசு கொடுத்து வாங்கி என்ன பண்ணுறாரு, எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பாக வழி நடத்தி அங்கே கொண்டு போகிறாரு. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இவர் என்ன பண்ணுறாங்க, ஜமீன்தார்கள் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போது ஒரு பிரச்சனை நடக்குது. முதலூர்னு ஒரு ஊர், இந்த முதலூர்ன்ற ஊர் ஃபேமஸான ஊர். ஏன்னா ஃபஸ்ட்டு முதலூர்ன்ற ஒரு ஊரை தான் அவர் இயக்குறாரு. அந்த ஊருக்கு மக்களோட டிஸ்கஸ் பண்ணி அந்த பேர் முதலூர் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அடைக்கலப்பட்டணம் அப்படின்னு ஒரு பேர் வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா 1802ஆம் ஆண்டு வந்து அநேக அடைக்கலப்பட்டணங்கள்ல கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கருதப்படுது. அப்போ இன்னும் ஒரு ஊரெல்லாம் சொல்கிறாங்க, சாயர்புரம், நாசரேத்து, சமரியா, பெத்லஹேம், எருசலேம், கராச்சிபுரம், இது எல்லாமே முதன்மையாக அன்பின் நகரம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிறிஸ்டியான் நகரம், சுவிசேஷபுரம், இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருந்த இடம்னு சொல்கிறாங்க. நிறைய ஊர் இருக்குது, நான் கொஞ்சம் ஊர் தான் படிக்கிறேன். கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மல்டிப்ளை ஆகிட்டே இருந்தாங்கன்னா, அப்போ கடைசியாக என்ன ஆகுது, 1803ஆம் ஆண்டு மே 22ஆம் நாள் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்கள் வந்து அடைக்கலப்பட்டணத்தில் புகுந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா முதலூர் பட்டணம்ட்டு, அந்த அந்த பட்டணம் எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தீட்டு கொளுத்துறாங்க. அப்போ வந்து அது இன்னொரு ஊர் பெத்லஹேம்ன்ற ஊரில் வந்து ஒரு ஒரு விஷயம் நடக்குது. இதுதான் ஃபைனல். பெத்லஹேம்ன்ற ஊரில் வந்து இவர் கூப்பிட்றாங்க, அங்கே ஒரு மீட்டிங் மாரி வச்சு கூப்பிட்றாங்க. இவர் இப்படி தான் சாவடிக்கிறாங்க. எப்படி சாவடிக்கிறாங்கன்னா, பெத்லஹேம் எல்லாத்தையும் கொளுத்துட்டாங்க. அப்புறம் பெத்லஹேம்ன்ற ஊரில் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. மீட்டிங் வச்சு முடிக்கும்போது எல்லாரும் சாப்பாடு சாப்பிடுவாங்க இல்லையா, அப்போ சாப்பிடும்போது ரகசியமாக இந்த ஜமீன்தார்கள் அனுப்பிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவலாக அந்த நபர்கள்லாம் எப்படி உள்ளே வருவாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் மாதிரி உள்ளே வந்து அவங்களும் பேப்டிசம்லாம் எடுத்து கிறிஸ்டியன்ஸ் மாதிரி நடித்து உள்ளே வந்தவங்க ஜமீன்தார் மக்கள்லாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, டேவிட் சுந்தரத்தை தனியாக ரிசீவ் பண்ணி அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுத்தவொடனே சாப்பிட்டு முடிச்சோடனே டேவிட் சுந்தரம் வந்து என்ன பண்ணுவார், இறந்துருவார். எப்படி இறந்துருவார் அப்படின்னா, இவருக்கு சாப்பாட்டில் விஷம் வச்சு கொண்டுடுவாங்க. சாப்பாட்டில் விஷம் வச்சு கொண்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க இங்கே இருந்தால் மக்கள் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு டேவிட் சுந்தரானந்த் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கல்லை கட்டி வீசிடுறாங்க. ஏன்னா இங்கே இருந்தால் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு சாத்தா எங்கே தூக்கி போடுறான், கடலில் கட்டி தூக்கி போடுறான். ரொம்ப கொடூரமான மரணம். இவருக்கு கல்லறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க. சாத்தா வந்து 70 சர்ச்சஸ்ஸு 70 கிராமத்தை உருவாக்கின ஒரு நபரை எப்படி கொடூரமாக சாவிச்சிருக்கா பாருங்க. பக்கத்துலேயே உட்காந்து பக்கத்துலேயே கிறிஸ்டின்ஸ் மாதிரி நடித்து சோறெல்லாம் கொடுத்து, ஆனால் சோற்றில் என்ன இருக்குது, சோற்றில் விஷம் இருக்குது, விஷம் கொடுத்து அதை சாவடித்து இவனை இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்லை கட்டி கடலில் என்ன பண்ணுறாங்க, தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டு அங்கே சாகுறாரு. இதோட அவருடைய ஹிஸ்ட்ரி முடிக்கிறாங்க. பட் அதுக்கு மேலே நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கும் போல என்னால் கண்டுபிடிக்க முடியல. கிடைச்ச வரைக்கும் சரி, நம்ம சவுத் சைட்லேயும் ஒரு ஆள் இருக்காரு, இவங்க ரொம்ப ஃபயரான ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னு தான் இவரை சூஸ் பண்ணேன். நீங்கள் நினச்சினா டிண்டல் எடுத்துருக்கலாம், மில்லர் எடுத்துக்கலாம், குட்டன்பர்க் எடுத்துருக்கலாம், நிறைய பேர் இருக்காங்க எடுத்துருக்கலாம். பட் வந்து நான் சர்ச் பண்ணும்போது திடீர்னு எனக்கு நம்ம தமிழ் சைட்லேயும் ஒரு ஆள் இருக்கார் போல் அப்படின்ற நோட்ஸ் என் கண்ணில் பட்டுச்சு. அதை தான் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்னமுத்து வந்து சொல்லப்போனால் ரியலி அனாதை தான், ஓகேவா, யாருமே இல்லை. ஆனால் யாரும் இல்லாத நேரத்துலையும் கடவுள் வந்து அவரை தனியாக பிரித்து ஸ்குவாட்ஸ் மூலிமா ஊழிய பயணத்தை பற்றி சொல்லிக் கொடுத்து, கடவுள்லாம் யாருன்னு சொல்லிக் கொடுத்து, சோறு போட்டு வளர்த்து படிக்க வச்சு இப்படியெல்லாம் கொண்டு வந்து விட்டா, சாத்தா என்ன பண்ணிட்டான், கட்டில் கல்லை கட்டி கடலை இறக்கிட்டான். சாப்பாட்டையும் என்ன பண்ணிட்டான், விஷம் வச்சுட்டான். சரி, அன்னைக்கு சின்னமுத்துவால் 70 கிராமங்கள் 70 சர்ச்சஸ் உருவாக்க முடியுது. இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறைய இந்த உலகத்தில் படித்த நபர்கள் அதிகமாக இருக்கிற இந்த உலகத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியல, ஒரு சிங்கிள் சர்ச்சஸ் கூட மேக்கப் பண்ண முடியல. சின்னமுத்து நினச்சா நான் அப்போ நான் தூங்கிட்டு இருக்கும்போது நினச்சேன், நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், ஆனால் நம்மளால ஒரு சர்ச்சஸ் கூட கட்ட முடியல, நம்மளால நிறைய பேர் இருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியல. நான் தூங்கும்போது நினச்சிட்டு இருந்தேன். தூங்கும்போது நான் கிட்டத்தட்ட தூங்குறதுக்கு எனக்கு 2 மணி ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சிந்தனையே ஓடிட்டே இருந்துச்சு. எப்படி தூங்கிக்கினே கண்ணை திறந்துக்கினே அப்படியே ஒரு சைடில் கண்ணில் தண்ணி வந்துனே இருந்துச்சு. ஏன்னா நிறைய சம்பவங்கள்லாம் நான் படித்த போது பார்த்தேன், எப்படா இவங்களாம் இப்படி கொடூரமாக செத்துருக்கானுங்க, சாப்பாட்டில் விஷம் வச்சுருக்கானுங்க, எப்படி இவங்களாம் வாழ்ந்தாங்க, இத்தனை கிராமத்தை உருவாக்கியிருக்காங்க, இத்தனை சர்ச்சஸ் உருவாக்கியிருக்காங்க,
நம்ம எப்படி நம்மளாலாம் இப்படி இருக்க முடியுது? நம்மலாம் சைலண்டாவே இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ நைட்ல இதெல்லாம் நான் தூங்கும்போது நினைச்சுட்டு இருந்தேன். சரி நீங்களும் பாருங்க, நம்மளால ஒரு சின்ன சர்ச்சஸ் உருவாக்க முடியலனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் சின்ன சின்னதா ஒரு ஒரு ஆத்மாவையும் எப்படி சின்னமுத்து வந்து போன எல்லா இடத்துலயும் நிறைய ஆத்மாக்கள் அவர் போய் சொன்னாலே ஆத்மாக்கள் வந்து கேதர் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு திறமையை நம்ம வளர்த்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் உள்ள கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதுதான் இன்னைக்கு நம்ம கத்துக்கிற ஒரு லெசன். தேவன் தாமே உங்களுக்கு ஓய்வையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செய்தி எடுத்திருக்க சகோதரருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் தீர்க்க தரிசன செய்தியை சாம் நம்மோடு பகிர்ந்து எல்லாருக்கும் ஹாப்பி சபத். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசன செய்தியில எதை பத்தி எடுக்க போறேன்னா, சைல்ட் கைடன்ஸ் புக்ல 20th சாப்டர்ல உதவும் கரமாக பிள்ளைகள் இந்த ஒரு சாப்டர்ல ஒரு சில பாயிண்ட்ஸ் பத்தி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இதுல எலஞ்சிட் வந்து மோஸ்ட்லி எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், அவங்க எந்தெந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யணும், இந்த மாதிரி ஒரு காரியங்களை தான் எலஞ்சிட் வந்து இந்த புக்ல குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பார்த்து சிறிது நேரத்திலே முடிச்சிடலாம். முதல்ல பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு எதை முதலாவதா கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடவுளை பற்றியும் அவரை பத்தி தான் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பட் இதே ஒர்க் ரிலேட்டடா வந்தோம்னா முதல்ல நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட டெய்லி லைஃப்ல எந்த ஒரு வேலை நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வேலையா இருக்குதோ அந்த வேலையை தான் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இளஞ்செழியன் அம்மையார் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு சின்ன குழந்தை வளருதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து சின்ன சின்ன வேலைகளை செய்ய கொடுக்கணும் அப்படின்னு இங்க இளஞ்செழியன் அம்மையார் குறிப்பிடுறாங்க. ஆஹ் எப்படி ஒரு ஸ்கூல்ல வந்து பிரின்சிபலோ இல்லை ஹெட் மாஸ்டரோ இருக்காங்களோ அதே மாதிரிதான் வீட்லயும் பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு முக்கியத்துவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த புக்கை படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி எலன் வந்து இந்த புக்ல வந்து வீடை வந்து எது கூட கம்பேர் பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் கூட கம்பேர் பண்ணி தான் சொன்னாங்க. ஸோ அதனால ஸ்கூல் எப்படி பிரின்சிபல் ஹெட் மாஸ்டர் இருக்காங்களோ அந்த மாதிரி வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு இங்க குறிப்பிடுறாங்க. அந்த மாதிரி வீட்டின் வேலைகள் அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வேலையை செய்ய சொல்றல அந்த வேலையை எப்படி ஃபாஸ்டா செய்யறதுனோ எப்படி அதை நீட்டா செய்யறதுன்னு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு இங்க குறிப்பிடுறாங்க. அது அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன குழந்தைக்கு வீட்டினுடைய பொறுப்புகள் அதனோட பாரங்கள் எல்லாத்தையுமே ஒரு 6 வயசுல இருந்தே அந்த சின்ன குழந்தைங்க கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு இங்க இளஞ்செழியன் அம்மையார் குறிப்பிட்டாங்க. மோஸ்ட்லி சில பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா நம்மளோட குழந்தைங்கிட்ட சொல்லி அவங்க ஒரு வேலையை செய்யறதை விட அதுக்கு நம்மளே போய் செஞ்சிடலாம்னு நினைப்பாங்க. பட் ஆனா இப்படி நம்ம பெற்றோர்கள் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு எதுவும் சொல்லி கொடுக்காம அவங்களும் எல்லாத்தையும் செஞ்சா அது அந்த குழந்தைங்களோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இளஞ்செழியன் அம்மையார் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அதே சமயத்துல அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு தாட் இருக்கணுமா, என்னன்னா இதே மாதிரி தானே நம்மளோட பேரண்ட்ஸும் சொல்லி கொடுத்தாங்க, நம்மளும் ஸ்லோவா தானே எல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆஹ் எப்பயாவது ஏதாவது ஒரு குழந்தை ஏதாவது வந்து வாலண்டியரா வந்து ஏதாவது ஒரு வேலையை வந்து ஏதாவது செய்யுதுன்னா அது வந்து மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வந்து தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சப்போஸ் அது வந்து ஒரு ஆபத்தான வேலையா இருந்துச்சோ இல்ல ஏதாவது காயப்படுத்தக்கூடிய வேலையா இருந்துச்சோ வேணா அது தடுக்கலாம் அப்படின்னு நீங்க குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தை ஏதாவது வேலை செய்யுதுன்னா அது வந்து தெரியாம ஏதாவது ஒரு பொருளை போட்டு உடைச்சிட்டாலோ இல்ல தெரியாம எதையாவது பண்ணிட்டாலோ அதை வந்து அந்த குழந்தைய வந்து நம்ம திட்டக்கூடாது அப்படின்னு இங்க இளஞ்செழியன் அம்மையார் குறிப்பிடுறாங்க. அந்த மாதிரி நம் பெற்றோர்கள் வந்து ஒரு குழந்தைய வளர்க்கும் பொழுது கடவுள் வந்து மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் குழந்தைங்களுக்கு காட் வந்து என்ன டேலண்ட் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அந்த டேலண்ட்டை சொல்லி சொல்லி குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படின்னு இங்க குறிப்பிடுறாங்க. சில பேரண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைங்க வந்து சந்தோஷமா இருக்குதுன்னு விடுவாங்க. பட் ஆனா சில பேரண்ட்ஸ் வந்து ஃபுல்லா ஒர்க்குன்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க.
ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எலன் ஜி ஒயிட் குறிப்பிடுறாங்க. ஆம், ச- பிள்ளைங்களை வந்து நம்ம சந்தோஷமாவும் வளர்க்கணுமா, அதே சமயத்துல வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை செய்ய சொல்லியும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நமக்கு எந்த ஒரு வேலை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கோ அந்த ஒரு வேலையை நம்ம வந்து டெய்லியும் நம்மளோட குழந்தைங்க டெய்லி பெற்றோர்கள் வந்து குழந்தைங்க கிட்ட செய்ய சொல்லணும் அப்படின்னு இங்க குறிப்பிடுறாங்க. அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எல்லார் வீட்லயும் யார் சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, மோஸ்ட்லி அம்மா சமைப்பாங்க. ஸோ அப்படி அம்மா மட்டும் சமைச்சுட்டு இருந்தா, அம்மா மட்டும் சமைக்கக் கூடாதுன்றாங்க. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கோம்னா, 4 பேரும் சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்யணும் அப்படின்னு இங்க இளஞ்செழியன் அம்மையார் குறிப்பிடுறாங்க. ஆ மோஸ்ட்லி அ ஒரு குழந்தை இருக்குதுன்னா, நம்ம வந்து நெறைய காரியங்கள சொல்லி வளர்க்கணுமா, அதுலயும் கற்பனைகள நம்ம அதிகமா சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுலயும் முக்கியமான கற்பனை எதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆ "உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக." இந்த ஒரு கற்பனைய சொல்லி நம்ம வந்து குழந்தைங்கிட்ட வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, ஆ அ தகப்பனு அப்பாக்கும், அம்மாக்கும் செய்ற வேலை தான் ரொம்ப ஒரு மிகப்பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க இளஞ்செழியன் அம்மையார் குறிப்பிடுறாங்க. ஆ நமக்கு யாராவது ஒருத்தவங்க ஒரு வேலை குடுக்குறாங்கன்னா, அத நம்ம வந்து விருப்பத்தோட பண்ணணுமா. இங்க வந்து உலகத்து மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "செய்யும் தொழிலே தெய்வம்" அப்படின்னுவாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லாம, கடவுளுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோமோ, அதே மாரி நம்மளோட வேலைக்கும் நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படின்னு இங்க இளஞ்செழியன் அம்மையார் குறிப்பிடுறாங்க. நம்ம இந்த ஒரு சின்ன பிள்ளைங்கள நம்ம எவ்வளவு எவ்வளவு பாடங்கள கத்துக்கிறோமோ, அந்தந்த பாடங்கள் எல்லாமே நம்மளோட ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு இங்க இளஞ்செழியன் அம்மையார் குறிப்பிடுறாங்க. ஆ இது இது எல்லாத்தையுமே போக, நம்ம வந்து அ பேரண்ட்ஸ் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எப்பயும் என்ன சொல்லணும்னா, "நீ ஒரு நாள் என்ன பண்ணணும், கடவுளுக்காக வேலை செய்யணும்" அப்படின்னு ஒரு முக்கியமான காரியத்த சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இளஞ்செழியன் அம்மையார் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த 20த் சாப்டர்ல கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் உங்க கூட ஷேர் பண்ணேன். ஸோ டைம் இருந்தா நீங்களும் படிங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில அபியாசிக்கிறதுக்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். செய்தி எடுத்துக்கிட்ட சாமிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது